ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிரிண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைலில் வந்து நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கஸ்டம் சைஸ்னால் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து 6 வித் அண்ட் 8 ஹைட் வந்து கொடுத்துக்கிறேன். க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எம்டி கேன்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேஜுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட் பிரிண்ட்டை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம் அண்ட் கண்ட்ரோல் சி கொடுத்துக்கலாம். நம்மளோட எம்டி கேன்வாஸ்க்குள்ளே கண்ட்ரோல் பி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மேஜிக் வாண்ட் டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து W கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண இமேஜில் இருக்க இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு A4 ஷீட்டில் பிளாக் இங்கில் ஹேண்ட் பிரிண்ட் வந்து கிளைண்ட் கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இது ஒரு JPG இமேஜ் தான். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்கணும். எக்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ பேக்ரவுண்ட் வந்து நான் ஹைட் பண்ண உடனே இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் இருக்கும். இப்படி எந்த ஒரு இமேஜும் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறது ஈஸி. ஸோ இப்படி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கான பர்சனுக்கான இமேஜ் வந்து இருக்கும். அதையும் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. அதை இங்கே நம்மளோட டிசைன் மேலே கண்ட்ரோல் பி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேயர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இமேஜ் வந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ளங்கையில் இருக்க அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம ஒரு விரலில் வந்து பாதி அளவுக்கு வந்து இதை வச்சுட்டு இன்னொரு தடவை வந்து அந்த இமேஜில் இருந்து ஒரு ப்ளூ பார்ட் மட்டும் கட் பண்ணி மேலே ஃபிங்கர்ஸில் வச்சுப்போம். இப்போதைக்கு நான் இதை எப்படி வச்சிடறேன். ஓகே, எனக்கு இவ்வளோ போதும். ஏன்னா வந்து இந்த இமேஜ் வந்து இந்த சைடு வரைக்கும் ஃபிங்கர்ஸை கவர் பண்ணுறது, இந்த சைடு வரைக்கும் ஃபிங்கர்ஸை கவர் பண்ணுது. ஃபோனை சைலண்ட்டில் போட்டிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லேயர் 2 கிளிக் பண்ணிக்கலாம். க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கான இமேஜ் வந்து நம்ம கொடுத்துருந்த பேக்ரவுண்டில் செட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி பர்சனுக்கு போகலாம். இப்போ வந்து ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிராப் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்படி வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்படி வந்து கிராப் ஆன இமேஜ் இருக்கும். இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம் அண்ட் கண்ட்ரோல் சி. மறுபடியும் அன்டைட்டில் டிசைனுக்கு வாங்க. சாரி, நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க டிசைனுக்கு வாங்க. இப்போது மறுபடியும் கண்ட்ரோல் வி கொடுங்க. இந்த ப்ளூ கலர் வந்து இங்கே செட் ஆகிடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இதில் கரெக்டாக வந்து மேலே 10 அளவுக்கு வச்சுட்டு லைட்டாக எடுத்துப்போம். இப்போது இந்த லேயர் 3 வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இந்த கலர் வித்தியாசம் தெரியும். அது வந்து பார்த்து இந்த இமேஜில் இருக்க கலர் இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டுட்டோரியல் பண்ணுறதுனால நான் வந்து ரொம்ப வந்து டீட்டெயில்டாக சொல்லலை. இவ்வளோ தான் வந்து ஒர்க்கே. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஓகே, நம்ம டெக்ஸ்ட்டோட கலரும் ஒயிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஓகே, என்ன இது? இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வந்துடுச்சு. ஓகே, இங்கே ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கோங்க.
ஆச்சுன்னு தெரியல. மூவ் டேக் கொடுத்துக்கலாம். இதை சாரி, ஏன்னா இந்த இதை வந்து நம்ம இங்கேயே வந்து டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் லேயர் கொடுத்துக்கலாம். எஸ், எனக்கு இதுதான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு இது பழகவும் மாட்டேங்குது. ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து பிளாக்ல தான் இருக்குது. ஸோ ஹேண்ட் பிரிண்ட் வித் இமேஜ் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். நான் முன்னாடி காமிச்சிருந்த மாதிரி ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து திஸ் ஹேண்ட் ஹோல்ஸ் மை ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஏதாவது கேப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ChatGPT கேட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நீங்கள் பிஎஸ்டி ஆர் என்னவா வேணால் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் ஆஸ் கேப், இப்போ இதில் பிஎஸ்டியாக மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் அண்ட் ஜேபேக்காகவும் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி சேவ் ஆஸ் காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களால் ஜேபேக்கெலாம் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் இந்த இதை வந்து சேவ் பண்ணேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.